பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னோம்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறத தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் மாதமாக நாம குறிக்கிறது உண்டு. அப்படி பார்க்கிறப்ப சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் பொறுத்து அதனுடைய ராசி அடிப்படைகள்ல எப்படியான கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். அப்படி பார்க்கிறப்ப தமிழ் வருடங்கள் 60 வருடங்களை நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் நிறைய சர்ச்சைகள் உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப வருடங்களுடைய பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, சான்ஸ்கிரிட்டட் வெர்ஷனா இருக்கு. இது எப்படி தமிழ் பெயராகும், தமிழ் வருடங்களாக மாறும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் பெயருக்கும் நமக்கு தமிழ் பெயர்கள் உண்டு. இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு ஆண்டிலிருந்து நம்ம பிராபவ வருடத்திற்குள்ளாக நுழைகிறோம். இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அருத்தோற்றம் அப்படின்னு குறிக்குது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு அருள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வேணும். அது இறையருளாக இருந்தாலும் சரி, இறையை நம்பாதவர்கள் இயற்கையை நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இயற்கையினுடைய அருளாக இருந்தாலும் சரி, அருள் அப்படிங்கிற பிளெஸிங்ஸ் நமக்கு எப்பயுமே வேணும். வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்படி பார்க்கிறப்ப அருள் அதை கொடுக்கக்கூடிய தோற்றமாக அருத்தோற்றமாக இந்த பிராபவ வருடம் வருகிறது. பிராபவ வருடம் அப்படின்னு சொன்னாலே பஞ்சாங்கத்துல சில குறிப்புகள் இருக்கும். அதுபடி பார்க்கிறப்ப நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த பிராபவ வருடம் அமைய போகிறது. விவசாயத்திற்கான செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போர்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட இறுதியில் மக்கள் நினைக்கக்கூடிய வகையில இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய வருடமாகவும் பிராபவ வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியலில் கண்டிப்பாக மக்கள் நினைக்கும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் பிராபவ வருடத்தினுடைய மிக முக்கியமான கணிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிராபவ வருடத்தினுடைய ஒரு ராஜசபை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ராஜா இருப்பார், ஒரு ராஜசபைன்னு சொன்னா ஒரு ராஜா இருப்பார், ஒரு மந்திரி இருப்பார், சேனாதிபதி இருப்பார். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு சில ப்ரெடிக்ஷன்ஸ் உண்டு. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் ராஜாவா வரார். அப்ப அவருக்கு மேகாதிபதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த வார்த்தையே புரிஞ்சிருக்கும். மழை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனும், தானியாதிபதியாக செவ்வாயும் வராங்க. இது ரொம்ப முக்கியமான வருடமாக பார்க்கப்படுது. இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வருடமாக அமையும். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பராபவ ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 50-50 ஆன ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாட்டம சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்ப இந்த அர்த்தாட்டம சனி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ல சனி இருந்தா என்ன பண்ணுவாரோ அதுல பாதி பலன்கள் இப்ப கிடைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு. நான் எங்க சார் ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம், வச்சு செஞ்சுட்டாரு சார். 7ரை சனி இருந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்குமே அதுல இருந்தே இன்னும் மீண்டு வர முடியல, அதுக்குள்ளேயே அர்த்தாட்டம சனின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல வேறு ஏதேனும் சொத்துக்கள்ல வில்லங்கம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வேறு ஓனர் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த பார்த்து சைன் பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது தனுசுக்கு உண்டு. அதுக்கப்புறம் வாங்க 8ல குரு போய் மறைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி 8ல போய் மறையலாமா? அதுவும் மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இயற்கை சுபராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ல போய் மறைகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஆனா இதை இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்குறேன் அப்படின்னா அவர் உச்ச குருவாக தான் போறாருங்க. அப்ப மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் 50-50 அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பலன்களை கொடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு, முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு, இது ரொம்பவுமே ஃபேவரட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பெரும் முயற்சிகள் எடுக்க வைப்பார். சின்னதா வந்து முயற்சிக்க தவறிய நபர்கள் கூட இன்னும் பெரும் முயற்சிகள்ல இறங்குவீங்க. தயக்கம், தாமதம் எல்லாமே விலகி பெரிய பெரிய இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய பாதையை ராகு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மூலமாக நிறைய லக் அண்ட் ஃபேம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு உணர்வை ராகு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் பயப்படவே வேணாம். அர்த்தாட்டம சனி இருக்கு, இன்னொரு பக்கம் அட்டமத்துல குரு இருக்கிறார் அப்படின்னு எந்த ஒரு பயமும் வேணாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற கிரகம் மட்டுமே ரொம்ப பயங்கர ஃபேவரா இருக்கு.
இருக்கு. பொலிட்டிக்கல்ல இருந்தீங்க அப்படின்னா ராகு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். சரி, அப்போ 9ல் கேது இருக்கிறாரு சார், அது எப்படி ஒரு ஞானக்காரகன் 9ல் இருக்கிறது, அவரும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை வந்து ஏற்கனவே வந்து நாலேஜ் இருக்கும். இப்போ இன்டலெக்சுவல் ரெண்டும் சேருது அப்படிங்கிறப்ப உங்களுடைய மதிநுட்பத்தால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது தனுசுக்கு முற்றிலுமாக உண்டு. அதனால கவலைக்கே பட வேணாம். இந்த கவலை அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருந்ததுன்னு சொன்னா உங்களுடைய மனசு ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். கவலை இல்லாம மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுனாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். குறிப்பா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா மாசம் இவ்வளவு கொடுப்பாங்க, கடைசியில் அந்த 10,000 ரூபாயும் திருப்பி கொடுத்துருவாங்கிற மாதிரியான சீட் ஏதாவது போடுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரியான சீட்டுகள் போடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்குறது நல்ல விஷயம் தான். அதுக்காக ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றேன் அப்படின்னு சொல்ற விஷயங்களை பண்ண வேணாம். தங்கம் வாங்கி வைங்க. ஏன்னா பொதுவாகவே நகை ஏதேனும் அடகுல இருந்தது அப்படின்னு சொன்னா அதை மீட்பதற்கான விஷயங்களை பார்க்க ஆரம்பிங்க. இதுதான் உத்தமமான பலன்கள் இருக்கும். பிள்ளைகள் மேல ரொம்பவுமே அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கீங்க. அதுவும் குறிப்பா அடலசன்ஸ் ஏஜ்ல பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. சும்மா நாமளும் வேலைக்கு போனோம், பிள்ளைகள் அவங்க வாட்டுக்கு வளர்றாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காதீங்க. ஏன்னா அவங்க பாதி மாறி போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க, யார் யாரோட பழகுறாங்க அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசிக்கு உண்டு. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மனம் சார்ந்து இருக்கக்கூடிய கவலைகள், ஏன்னா உங்களுக்கு உடல்நலத்திலையும் பிரச்சனை வரும், மனநலத்திலையும் பிரச்சனை வரும். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு மனநலம் நல்லா இருந்தா உடல்நலம் நல்லா இருக்கும், உடல்நலம் நல்லா இருந்தா மனநலம் நல்லா இருக்கும். இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா உடம்பு அப்படிங்கிற விஷயம் தான் முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அந்த அளவுக்காக உடலை பேணி பராமரிக்கக்கூடிய ஃபிட்னஸ், யோகா இதுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னுமே சூப்பரா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் இந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்பவுமே கவனமா இருங்க. ஏன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தேடி வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை வேணாம் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருப்பீங்க. இல்லை வந்து விரட்டி அடிச்சது வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருப்பீங்க. திருப்பி அந்த மாதிரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்தது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய வாய்ப்புகளில் யாராவது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன அப்படின்றத கன்சிடர் பண்ண பாருங்கள். உங்களுடைய சூழல் என்னங்கிறதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தான் அவங்களுக்கும் உங்களை மேலே இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது லவ்வராக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இந்த முடிவுகளை கரெக்டாக பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அடுத்த கட்டமில் வந்து உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்க்குறப்ப எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. இந்த சாதகமான ஆண்டை இன்னும் சாதகமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூருக்கு போங்க. வியாழக்கிழமையில போய் சீரலைவாயில் இருக்கக்கூடிய பெருமானை பார்க்க வாழ்க்கை அப்படிங்கிறது சீராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 பலன்கள் தான். அதனால் கவலைப்படாதீங்க. முருகன் பார்த்தோமா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து பொது பலன் தான். அவங்கவுங்களுடைய சுயஜாதகத்தில் பொறுத்து பொது பலன்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு டிஎம் பண்ணுங்கள். இது மாதிரியாக இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.